வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட் இன் ஜாவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்டாட்டிக் கீவேர்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கல் மூலியமா என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. So what is the static keyword in Java? If we want to access class members, we must first create on the instance of the class. But there will be a situation where we want to access the class members without creating any variables. In those situations, we can use the static keyword in Java. இப்ப நம்ம ஒரு கிளாஸ்ல கிளாஸோட மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வழியா என்ன பண்றோம், அதை கால் பண்ணி எடுக்கிறோம். ஆனா எந்தவித வேரியபிளும் டிக்ளேர் பண்ணாம நம்ம ஒரு கிளாஸோட மெம்பர்ஸ ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு ஸ்டாட்டிக் கீவேர்டை தவிர வேற எந்த கீவேர்டுமே கிடையாது. நம்ம மெயின்லயே பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தான் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ without creating the instance of the class, we need to declare the class member static. ஓகேவா? சோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேத் கிளாஸ் அந்த மேத் கிளாஸ்ல இருந்து நம்ம ஏபிஎஸ், பிஐ, இ, பிடபிள்யூ பவர் எல்லாமே எடுத்திருக்கோம். சோ இதுக்கு நம்ம எந்த ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணல. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேத் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதோடைய மெம்பர்ஸ் இந்த மேத் கிளாஸ்ல எல்லாமே என்ன இருக்கும், ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். சோ அந்த மெம்பர்ஸ் நம்ம இப்ப கால் பண்றோம் without creating instance of the math class. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எதுவுமே டிக்ளேர் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், டைரக்டாவே கால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேத் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஏபிஎஸ், பிஐ, இ, பிடபிள்யூ பவர், பிஓடபிள்யூ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்றோம், வேரியபிளை கிரியேட் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா the math class are static. ஓகேவா? சோ இப்ப இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பாப்போம். ஜாவாc main.java. Java main. ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ABS as absolute value of -12 க்கு 12 வந்திருக்கு, value of PI, value of E and 2 power to 4. ஓகேவா? இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். இது எப்படி மேத் கிளாஸ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். So static methods are also called the class methods. It is because a static method belongs to the class rather than object of the class. So we can invoke the static methods directly using the class name.
ஓகேவா? இப்ப நம்ம மெத்தட வந்து கால் பண்ண போறோம், ஸ்டாட்டிக் மெத்தட வந்து நம்ம கால் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம்ல என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். இப்ப வந்து டைரக்டா இங்க வந்து நம்ம மேத்ன்னு டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதோட கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதோட மெத்தட கால் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட வந்து கிரியேட் பண்ணிட்டு அதோட கிளாஸ வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம இன்வோக் பண்ண போறோம். ஓகேவா? So in every Java program, we have declared the main method static. It is because to run the program, the JVM should be able to invoke the main method during the initial phase where no object exists in the memory. ஓகேவா? அதனாலதான் நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். ஓகேவா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து கிளாஸ் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்ட் நேம் அதுக்கு பேரு. இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம், இன்டீஜர் மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறோம். சோ ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டோட ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நம்ம இன்டீஜர் கொடுத்திருக்கோம். சோ நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? இங்க அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட். சோ ஸ்டாட்டிக்னு என்ன இருக்கு, ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட், அதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள். சோ ஸ்டாட்டிக் இன்டீஜர் ஆட், இங்கேயும் நம்ம என்ன கொடுத்திருக்கோம், இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் கொடுத்திருக்கோம். சோ ரிட்டர்ன் வந்து a+b பண்றோம். ஓகேவா? சோ இதுல வந்து ரெண்டுலயுமே ரெண்டு இன்டீஜர் பாஸ் பண்றோம், இன்டீஜர் a இன்டீஜர் b. அதே மாதிரி இதுலயும் இன்டீஜர் a இன்டீஜர் b. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் மெயின்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டுக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா? சோ ஸ்டாட்டிக் டெஸ்ட் st ஈக்குவல் டு நியூ ஸ்டாட்டிக் டெஸ்ட் கொடுத்துட்டோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட எதை வச்சு கால் பண்ணுவோம் அப்படின்னா இந்த stங்கிற இந்த ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட டைரக்டா ஸ்டாட்டிக் டெஸ்ட் வச்சு என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். இப்ப நீங்க பாருங்க, கால் த நான் ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி பண்ணிருக்கோம், st டாட் மல்டிப்ளை 2,2 அப்படின்னு கொடுத்திருக்கோம். stங்கிறது என்னது, நாம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்றோம், கால் த ஸ்டாட்டிக் மெத்தட்ல பாருங்க, டைரக்டா கிளாஸ் நேம் வச்சு என்ன பண்ணிருக்கோம், கால் பண்ணிருக்கோம். ஸ்டாட்டிக் டெஸ்ட் டாட் ஆட் 2,3. ஓகேவா? இதுதான் வந்து டிஃபரெண்ட். இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட நம்ம ஆப்ஜெக்ட் எதுவுமே கிரியேட் பண்ணாம டைரக்டா கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம எடுப்போம். கிளாஸ் நேம் வச்சு இன்வோக் பண்ணுவோம். நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வழியா தான் நம்ம இன்வோக் பண்ண முடியும். இது ரெண்டையுமே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சோ இத வந்து ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ரன் பண்ணுவோம். ஓகேவா? So 2 star 2 equal to 4, 2 plus 3 equal to 5. அவ்வளவுதாங்க ஸ்டாட்டிக் கீவேர்டு. ரொம்ப எல்லாம் வந்து ஒன்னும் காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் பார்த்துட்டோம், ஸ்டாட்டிக் மெத்தட் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? When we create the object of a class, then every object will have its own copy of all the variables of the class. If we declare a variable static, all objects of the class share the same static variables. It is because like the static method, static variables are also associated with the class. And we do not need to create the object of the class to access the static variables. So அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். Java static and non static variables, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட், இதுல ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஸ்டாட்டிக் இன்டீஜர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுத்திருக்கோம், இன்டீஜர் மினிமம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம், டெஸ்ட் கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், நியூ டெஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து ஆக்சஸ் த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன பண்ணிருக்கோம், மினிமம் பிளஸ் 1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் டாட் மினி பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு டெஸ்ட் டாட் மேக்ஸ் பிளஸ் 1 கொடுத்திருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ 10 கொடுத்திருக்கோம். அதோட கிளாஸ் நேம் எடுத்துட்டு டெஸ்ட் டாட் மேக்ஸ் பிளஸ் 1 சொல்லிருக்கோம். 10 பிளஸ் 1 11 அப்படின்னு வரணும். இங்க வந்து மினிமம்க்கு 5 பிளஸ் 1 6 வரணும். ஓகேவா, இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சஸ் த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் முன்னாடி எப்படி மெத்தட் எப்படி கால் பண்ணோமோ அதே மாதிரிதான் கிளாஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், கால் பண்ணிக்க முடியும், ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும். ஓகேவா, சோ இத வந்து சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. ஓகேவா, சோ மினிமம் பிளஸ் 1 ஈக்குவல் டு 6, மேக்ஸிமம் பிளஸ் 1 ஈக்குவல் டு 11. ஓகேவா, சோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த கிளாஸ் நேம் வச்சுதான் கால் பண்ணிருக்கோம். அவ்வளவுதாங்க, ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் கிளாஸ் எல்லாமே. சோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன அப்படின்னா ஆக்சஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வித்தின் த கிளாஸ். கிளாஸுக்குள்ள எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்றது? We are accessing the static variable from another class. Hence, we have used the class name to access it. However, if we want to access a static member from inside the class, it can be accessed directly. So நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், access பண்ணிக்கலாம். ஓகேவா, டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், access பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் மெயின்ல ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்னு கொடுத்திருக்கோம், இன்டீஜர் ஏஜ்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்னு கொடுத்திருக்கோம், ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எதுவும் கொடுக்கல, நான் ஸ்டாட்டிக் மெத்தட் கொடுக்கல, எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட் தான் கொடுத்திருக்கோம். ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட். சோ இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்ப்ளேல என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கறத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மெயின்குள்ள வாங்க. மெயின்ல வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏஜ் ஈக்குவல் டு 13 டைரக்டாவே கொடுத்துட்டோம். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிக்ளேர் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், டைரக்டாவே ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஏஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மெத்தடை என்ன பண்ணிருக்கோம், டிஸ்ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்திருக்கோம். சோ டைரக்டாவே என்ன பண்ணிட்டோம், கால் பண்ணிட்டோம். சோ இது வந்து மெயின்குள்ளே. ஓகேவா, இப்ப என்ன பண்றோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்றோம். ஓகேவா, ஏஜ் இஸ் 30 ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படியே வந்துருச்சு. So we are able to access the static variable and method directly without using the class name. ஏன் அப்படின்னா நம்ம கிளாஸுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஓகேவா, சோ கிளாஸை விட்டு நம்ம வெளியில வரல. சோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரக்டாவே கால் பண்றோம், டைரக்டாவே இன்வோக் பண்ணிடுறோம். ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் பிளாக்ஸ். So in Java, the static blocks are used to initialize the static variable. The static block is executed only once when the class is loaded in the memory. The class is loaded if either the object of the class is requested in code or the static members are requested in code.
A class can have multiple static blocks and each static block is executed in the same sequence in which they have been written in a program. So நம்ம என்ன பண்றோம், எப்படி வந்து static block வச்சு எப்படி நம்ம ஜாவால யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் மெயின்ல ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் 3 ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுத்திருக்கோம். இன்டிஜர் a = 23, இன்டிஜர் b, இன்டிஜர் மேக்ஸ். அதே மாதிரி இதுதான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக்ஸ். என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஓபன் பிரேஸ் system.out.println ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிளாக். அதுல வந்து என்ன சொல்லிருக்கோம், b = a*4 அப்படின்னு சொல்லிருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிக் பிளாக் ஸ்டாட்டிக் system.out.println செகண்ட் ஸ்டாட்டிக் பிளாக் max = 30 அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்னு கொடுத்திருக்கோம், ஸ்டாட்டிக் void display அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து system.out.println a வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம், b டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம், மேக்ஸிமம் டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம். சோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின்ல என்ன இருக்கு, டைரக்டா டிஸ்ப்ளே மட்டும் கால் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா மெயின் கிளாஸ் லோட் ஆன உடனே என்ன ஆயிடும்னா இந்த வேல்யூ ஆஃப் a = 23. சோ ஏல என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும், a = 23 அப்படின்னு ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிளாக் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். சோ அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், b = a*4 அப்படின்னு வரும். சோ 23*4 என்ன ஆன்சரோ அது வந்து b ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், செகண்ட் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து லோட் ஆகும். சோ செகண்ட் ஸ்டாட்டிக் பிளாக்ல என்ன சொல்லிருக்கோம், மேக்ஸிமம் = 30 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ அது வந்து என்ன ஆகும், செட் ஆயிடும். அடுத்தது வந்து மெத்தட் ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்ப்ளே வந்து மெத்தட் வந்து என்ன பண்ணும், லோட் ஆகும். அதுல வந்து a + b + மேக்ஸ் கொடுத்திருக்கோமா, இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிஸ்ப்ளே அப்படின்னு நாங்க இங்க இன்வோக் பண்ணிருக்கோம் இல்லையா இங்க. சோ இப்ப என்ன ஆகும், டிஸ்ப்ளேன்னு சொன்னோன்னே இந்த மெத்தட் இதுக்குள்ள போகும். அப்ப நம்மளுக்கு a b மேக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம், இத ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிளாக் தான் ரன் ஆகுது. அடுத்தது செகண்ட் ஸ்டாட்டிக் பிளாக். அதுக்கப்புறம் a = 23, b = 92, மேக்ஸிமம் = 30. ஓகேவா? சோ அவ்வளவுதான் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ், ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் வேரியபிள், அதே மாதிரி ஸ்டாட்டிக் பிளாக். சோ உங்களுக்கு இது வரைக்கும் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.